இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் புதுச்சேரி மட்டுமின்றி வெளி மாநில மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் சுவாமி தரிசனம் செய்ய வருகின்றனர். இக்கோவில் பக்தர்கள் மற்றும் பொதுமக்களின் வேண்டுகோளை ஏற்று புதுச்சேரி யூகோ வங்கி பிரதான கிளை வழங்கிய நிதியிலிருந்தும் பக்தர்களின் நன்கொடை மற்றும் கோவில் நிதியிலிருந்தும் 33 லட்சம் ரூபாய் செலவில் எல்ஜி ஆட்ரான் என்ஜினியரிங் நிறுவனத்தின் வாயிலாக கோவில் முழுவதும் குளிர்சாதன வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த குளிர்சாதன வசதியை முதல்வர் ரங்கசாமி நேற்று துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் லட்சுமி நாராயணன், ரமேஷ் எம்எல்ஏ, கோவில் நிர்வாக அதிகாரி பழனியப்பன், சிவாச்சாரியர்கள் மற்றும் பணியாளர்கள் உடன் இருந்தனர். புதுச்சேரியில் தற்பொழுது வாகன திருட்டு மற்றும் வீட்டை உடைத்து திருடுவது போன்ற குற்றங்கள் அதிக அளவில் நடந்து வருகின்றது. அதனால் வாகன உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் மிகவும் பாதிக்கப்படுகின்றனர். அதேபோல் கடந்த 30/7/2025 அன்று அரியங்குப்பம் லவ்லி மஹால் பின்புறம் உள்ள எஸ்டிஎஸ் செகண்ட் ஹேண்ட் கார் ஷோரூமின் காம்பவுண்ட் சுவர் ஏறி குதித்து பூட்டியிருந்த ஷோரூமின் கதவை உடைத்து ரூபாய் 1,60,000 மற்றும் சிசிடிவி டிவிஆர் பாக்ஸ் திருடு போய் விட்டது என்றும், அதே நாளில் அரியங்குப்பம் கடலூர் புதுச்சேரி மெயின் ரோட்டில் உள்ள பெட்ரோல் பங்க் பின்புறம் உள்ள எஸ்ஆர்டி கார் ஒர்க் ஷாப்பிலிருந்து ரூபாய் 5 லட்சம் மதிப்புள்ள ஒரு மாருதி சுசுகி சியாஸ் PY01CF 3637 என்ற எண் கொண்ட கார் திருடு போய் விட்டது எனவும் அரியங்குப்பம் காவல் நிலையத்திற்கு புகார்கள் வந்த நிலையில் இதனை கண்டுபிடிக்க வேண்டி தெற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் பக்தவச்சலம் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரிலும் உத்தரவின் பேரிலும் அரியங்குப்பம் வட்ட ஆய்வாளர் ஆறுமுகம் மேற்பார்வையில் அரியங்குப்பம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் முருகானந்தன் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு அரியங்குப்பம் காவல் நிலைய சரகத்திற்குட்பட்ட பகுதியில் சிசிடிவி மூலம் கிடைத்த தரவுகளின் அடிப்படையில் அரியங்குப்பம் காவல் நிலைய சிறப்பு நிலை துணை உதவி ஆய்வாளர் சிரஞ்சீவி மற்றும் சிறப்பு நிலை தலைமை காவலர் வேல்முருகன் அவர்களும் சிசிடிவி மூலம் கிடைத்த தரவுகளின் அடிப்படையில் ஆய்வு செய்யப்பட்டு தனிப்படையினர் விசாரணை செய்து வந்த நிலையில் கடந்த 8/8/2025 அன்று மாலை 5 மணிக்கு ஒரு நபரை தமிழ்நாடு காட்டுமன்னார் கோவிலை அடுத்த குச்சூர் என்ற கிராமத்தில் மேற்படி சந்தேக நபரை மடக்கி பிடித்து அவரையும் அவர் வைத்திருந்த திருடு போன மாருதி காரையும் நிலையம் அழைத்து வந்து உதவி ஆய்வாளர் முருகானந்தம் அவர்கள் முன்னிலையில் ஆஜர்படுத்தி அவரை விசாரித்த பொழுது அவருடைய பெயர் மற்றும் விலாசம் வாழுமணி என்கிற ஜெயக்குமார், அங்காளக்குப்பம், ஆத்தங்கரை வீதி, நோனங்குப்பம், புதுச்சேரி என தெரிய வந்தது. மேலும் அவர் மேற்படி எஸ்டிஎஸ் கார் மெக்கானிக் கடையில் திருடிய காசினை பற்றியும் தவளக்குப்பம் காவல் நிலையத்திற்குட்பட்ட இளவரசன் நகரில் ஒரு ஸ்பிளெண்டர் இருசக்கர வாகனம் மதிப்பு 50,000 என்பதும் திருடியதும் பற்றி அவர் ஒப்புதல் வாக்குமூலம் தெரிவித்தார். மேற்படி அந்த நபரிடமிருந்து 5,50,000 மதிப்புள்ள கார் மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர். மேலும் கைதான நபர் மீது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வாகன திருட்டு, வீடு புகுந்து திருடுதல் மற்றும் கால் நடை திருட்டு என மொத்தம் 7 குற்ற வழக்குகள் உள்ளது. பின்னர் அவரை 3வது குற்றவியல் நீதிமன்ற நடுவர் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைக்கப்படுவார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனின் 63வது பிறந்தநாள் விழா மற்றும் மதர்சார்பின்மை காப்பு மற்றும் மக்கள் எழுச்சி பேரணி தீர்மானங்கள் விளக்க பொதுக்கூட்டம் புதுச்சேரி மாநிலம் வில்லையனூரில் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்திற்கு புதுவை மாநில விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் தேவபொழிலன் தலைமை தாங்கினர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி வில்லியனூர் தொகுதி செயலாளர் தமிழ் வளவன் வரவேற்புரையாற்றினார். இதில் சிறப்பு அழைப்பாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் தமிழ்நாடு சட்டமன்ற குழு தலைவருமான சிந்தனை செல்வன் மற்றும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அமைப்பு செயலாளர் தலையாரி ஆகியோர் கலந்து கொண்டார்கள். கூட்டத்தில் மதர்சார்பின்மை காப்போம் என்ற தலைப்பில் திருச்சியில் நடைபெற்ற எழுச்சி பேரணியில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளிடம் பரப்புரை செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் தொகுதி செயலாளர் தமிழ் வளவன், தலைமை அலுவலக செயலாளர் எழில்மாறன், முற்போக்கு மாணவர் கழக மாநில துணை செயலாளர் சிவச்சந்திரன், முற்போக்கு மாணவர் கழக மாநில துணை செயலாளர் சிவச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். அப்பொழுது பேசிய விசிக பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன், இந்தியாவை நாம் ஆண்டாக வேண்டும் என்றும் நம்மை தடுப்பது, தடை செய்வது
மீனவ மக்களின் பல்வேறு திட்டங்களில் கடல் பாசி வளர்ப்பு திட்டமானது பாரத பிரதமர் நரேந்திர மோடி விருப்பமான திட்டமாகும். இந்தியாவில் கடற்பாசி வளர்ப்பு திட்டம் துவங்கப்பட்டு பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு நிலைகளில் உள்ளன. மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் இந்த கடற்பாசி உற்பத்தியை விரிவடைய செய்து கரையோர மக்களுக்கு பல வேலை வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளன. இதில் மீனவ பெண்களுக்கான இந்த வாழ்வாதார மேம்பாட்டு கடல் பாசி வளர்ப்பு திட்டம் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பட்டணச்சேரி மற்றும் கருக்காலச்சேரி ஆகிய மீனவ கிராமங்களில் அமைக்கப்பட்டு கடலில் கூண்டு மீன் வளர்ப்பு மற்றும் கடல் பாசி சாகுபடி படல்களை கடலில் நிறுவி அவற்றை பராமரித்து மீனவ மகளிருக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து காரைக்கால் மாவட்டத்தில் பட்டணச்சேரி மற்றும் கருக்கலாச்சேரி ஆகிய இரு மீனவ கிராமங்களில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநரின் செயலரும் மீன்வளத்துறையின் செயலர் மணிகண்டன் தலைமையில் கடல் பாசி வளர்ப்பிற்கான படல்களை கடலில் நிறுவ செய்யும் நிகழ்ச்சியினை கொடியசைத்து துவக்கி வைக்கப்பட்டது. மேலும் புதுச்சேரி மீன்வளத்துறை செயலர் மணிகண்டன் மீன்பிடி படகின் மூலம் கடலுக்கு சென்று கடல் பாசி வளர்ப்பு திட்டங்களை ஆய்வு செய்தார். காரை பிரதேச அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் 60ஆம் ஆண்டு விழா மற்றும் 5வது கோரிக்கை மாநாடு தனியார் மண்டபத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இந்நிலையில் 8வது ஊதியக்குழு கமிட்டியை உடனடியாக நியமித்து ஊழியர் சங்கங்களின் ஆலோசனை பெறவும், பணி நிரந்தரம் செய்யப்பட்ட அனைத்து ஊழியர்களுக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தவும், புதுச்சேரிக்கு இணையான 20% வீட்டு வாடகை படியை காரைக்கால் பகுதிக்கு வழங்கவும், அரசு துறைகள், உள்ளாட்சி அமைப்புகள், அரசு சார்பு நிறுவனங்கள், கூட்டுறவுத்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் காலியாக உள்ள 10,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்பவும் வேண்டுமென பல்வேறு கோரிக்கைகள் வைக்கப்பட்டது. முன்னதாக சம்மேளன சங்கங்களுக்காக குரல் கொடுத்து இறந்த முன்னாள் நிர்வாகிகளுக்கு மலர் தூவி மரியாதை செய்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்த ஆண்டு விழா நிகழ்வில் 60 வருட ஆண்டுகளில் சம்மேளன சங்கங்களுக்கு ஆதரவாக பல்வேறு போராட்டங்கள் மற்றும் சங்கங்களின் வளர்ச்சி பணிகளில் வெற்றி கண்டு அறம்பாடப்பட்ட சம்மேளன சங்கங்களின் கௌரவ தலைவர் ஜார்ஜ் அவர்களுக்கு பாராட்டு விழா அனைத்து ஊழியர்கள் சங்கங்கள் சார்பில் மணிமகுடம் சூட்டி சந்தன மாலை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது. இவ்விழாவில் அனைத்து துறை ஊழியர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி அரியங்குப்பம் கோட்டைமேடு சிவகாமி நகரில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ வடவாக்கடி மாரியம்மன் திருக்கோவிலில் பௌர்ணமி பூஜையும் மற்றும் வரலட்சுமி பூஜை அறங்காவலர் குழு மற்றும் கோவில் பகுதியில் வாழும் பெண்கள் ஒன்றிணைந்து யாகசாலை நடத்தி அம்மனுக்கு குங்குமத்தால் 108 அபிஷேகங்கள் செய்து அம்மன் துதிப்பாடி அம்மனை வழிபட்டனர். இந்த பூஜையில் கலந்து கொண்ட மாங்கல்ய பாக்கியம், திருமண தடை நீங்குதல், செல்வம் செழித்தல், குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகுதல் போன்ற அனைத்து விதமான சுப காரியங்களும் நடைபெறுவதாகவும், இதனால் பெண்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு அம்மன் துதிப்பாடி வழிபட்டனர். மேலும் இதில் கலந்து கொள்ளும் பக்த கோடிகளுக்கு அவர்கள் வேண்டுதலை அம்மன் நிறைவேற்றுவதாகவும்,
அங்கு கூடியிருந்த பெண்கள் தெரிவித்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அறங்காவலர் குழு கோவிலில் சிறப்பு பூஜைகள் செய்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. பெண்கள் தங்கள் சொந்த செலவில் அன்னதானமும் வழங்கினர். புதுச்சேரி காஸ்மாஸ் ரோட்டரி சங்கம் நடத்திய இலவச இரத்த தான முகாமை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார். புதுச்சேரி காஸ்மாஸ் ரோட்டரி சங்கம் சார்பில் வெள்ளையனூர், சுல்தான்பேட்டை, முத்துக்குமரன் மஹாலில் மாபெரும் இலவச இரத்த தான முகாம் துவங்கியது. முகாமிற்கு ரோட்டரி சங்க தலைவர் பிரபாகரன், செயலாளர் சுரேஷ்குமார், சேர்மன் மருத மாலப்பன் ஆகியோர் தலைமை தாங்கினார்கள். மண்டல உதவி ஆளுநர் தினேஷ்குமார் முன்னிலை வகித்தார். சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இலவச இரத்த தான முகாமை துவக்கி வைத்தார். இதில் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் திட்ட இயக்குநர் அருள் விசாகன், அருணா லேப் உரிமையாளர் வீரமணி மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், தலைமை செயற்குழு உறுப்பினர் லோகையன், பொதுக்குழு உறுப்பினர் தர்மராஜ், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித், வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன், விவசாய அணி துணை அமைப்பாளர் கோபி, இலக்கிய அணி துணை அமைப்பாளர் கலிமுல்லா, கலைக்கழக நிர்வாகிகள் சுல்தான், கமல் பாஷா, முருகேசன், வீரக்கண்ணு, வாசு, கோவிந்தராஜ், ராமஜெயம், நடராஜன், முருகன், வேல்முருகன், சங்கர், கோதண்டம், ரகு, அருண், சூர்யா, கோபி, வேந்தியன், தினேஷ், வாசுதேவன், மணிபாலன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டார்கள். முகாமில் ஏராளமான தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கினர். உருளையன்பேட்டை தொகுதி கோவிந்த சாலை சின்ன பொய்கையில் அமைந்துள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் ஆடி மாத பௌர்ணமி பால்குட ஊர்வலத்தை கல்வி பங்களாவில் அமைந்துள்ள அரசமத்து விநாயகர் ஆலயத்திலிருந்து நிர்மலா சிவா அவர்களும் உருளையன்பேட்டை தொகுதி பொறுப்பாளரும் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினருமான எஸ் கோபால் ஆகியோர் துவக்கி வைத்தனர். இதில் தொகுதி செயலாளர் சக்திவேல், பொருளாளர் சசிகுமார், கிளை செயலாளர்கள் ஐசக், நேசமணி, சாலமன் மற்றும் கழக நிர்வாகிகள் வேலாயுதம், ராமு, பில்லா, கந்தன், மாரிமுத்து, தமிழ்ச்செல்வன், மகேஷ், விக்னேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகளும் அப்பகுதி பொதுமக்களும் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி நகராட்சிக்குட்பட்ட வெள்ளையனூர் சாலை முருங்கப்பாக்கம்பேட் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு வனத்தம்பாளையத்தம்மன் ஆலயத்தின் 8ஆம் ஆண்டு உற்சவ விழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து இவ்வாலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வந்தது. இதில் முக்கிய விழாவான நேற்று அம்மனுக்கு பால், தயிர், இளநீர், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு ஆராதனைகள் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகளுடன் மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக அரியங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அம்மனை வழிபட்டார். மேலும் இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இரவு உற்சவ மூர்த்தியின் சிறப்பு அலங்காரத்தில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் அம்மன் வீதி உலா காட்சி நடைபெற்றது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் தலைவர் ரகு, செயலாளர் ஐயனார், பொருளாளர் கருணாநிதி, உறுப்பினர்கள் புகழேந்தி, பாபு, முத்துக்குமரன், சிவக்குமார், சுரேந்தர் உள்ளிட்ட விழா குழுவினர், இளைஞர்கள் மற்றும் கிராமவாசிகள் இணைந்து செய்திருந்தனர். ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலமாக புதுச்சேரி அரசு சார்பில் கருவுற்ற மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு நிதி உதவி வழங்கப்பட்டு வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கருவுற்ற மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் நிதி உதவி பெறுவதற்கான ஆணை வழங்கப்பட்டது. இதில் 3 நபர்களுக்கு தலா 13,000 ரூபாயும், 9 நபர்களுக்கு 18,000 ரூபாய் என மொத்தம் 2,10,000 ரூபாய்க்கான ஆணையினை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். வில்லியனூர் கொம்யூன் உதயம்பட்டு கேவி நகர் பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ உலகமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் 8ஆம் ஆண்டு சடல் திருவிழா கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து இவ்வாலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் சுவாமி வீதியுலா காட்சி நடைபெற்று வருகின்றது. இதில் முக்கிய விழாவான நேற்று அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து காலை 108 பால்குட ஊர்வலம் நடைபெற்று சிறப்பு பாலாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நண்பர்கள் சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும் மாலை சடல் உற்சவம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் சடல் தரித்து அலகு குத்தி ஊர்வலமாக சென்று ஆலயம் வந்தடைந்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து இரவு மீன் அலங்காரத்தில் சுவாமி வீதியுலா காட்சியும் நடைபெற்றது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர், கிராம பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். புதுச்சேரி மிஷன் வீதி இமாக்குலேட் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் 181வது ஆண்டு விழா உப்பளம் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. நர்சரி, இடைநிலை, உயர்நிலை மற்றும் மேல்நிலை என்று 2 பிரிவாக பிரிக்கப்பட்டு சட்டமன்ற ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. முதல் நாள் விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபா கென்னடி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார்.
இந்திய குடிமைப்பணி அதிகாரி முத்தம்மா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வாழ்த்து பேசினார். 2ஆம் நாள் பள்ளி விழா நிகழ்வில் பள்ளி முதல்வர் அருள் சகோதரி ஜான் ஹெல்டா ஆண்டறிக்கினை வாசித்தார். சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டு 10, 11, 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வுகளில் பள்ளியளவில் முதல் மற்றும் 2ஆம் மதிப்பெண்கள் பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகளையும் கேடயங்களையும் வழங்கி சிறப்புரையாற்றினார்கள். இந்நிகழ்ச்சியில் இமாக்ரேட் சபையின் தலைமை அன்னை அருட் சகோதரி ஜெயா மேரி கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார். இந்நிகழ்வில் வகுப்பு வாரியாக மாணவிகள் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி அவிட்டத்தை ஒட்டி பூநூல் மாற்றும் நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு விஸ்வ ஹிந்து பரிஷத் புதுச்சேரி மாவட்டம் சார்பில் இந்து சமூக நல்லிணக்கத்தை மேம்படுத்தும் நோக்கில் சமூக நல்லிணக்க பூநூல் நிகழ்ச்சி அயங்குட்டிப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்றது. மரபு, கலாச்சாரம் மற்றும் இந்து மத பண்பாட்டை பாதுகாக்கும் நோக்கில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சமூக தலைவர்கள், பொதுமக்கள் என பலரும் பங்கேற்று பூநூல் அணிந்து கொண்டார்கள். இதில் சிறப்பு விருந்தினராக நியமன சட்டமன்ற உறுப்பினர் தீபாஞ்சன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.